இந்த 9ஆம் நூற்பா இந்த 9ஆம் நூற்பாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நூற்பா. என்னதில் எந்த வகையில் இது முக்கியம், எந்த வகையில் இது முக்கியம் அப்படின்னா, நாம் சைவத்தில் ஒரே கடவுள், கடவுள் பலர் இல்லை இல்லையா? ஆனால் மற்றவங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்க, சைவம்னா பல கடவுள் வணக்கம் உடையதுன்னு. புளூரலிசம் அப்படிங்காங்க, மோனோயிசம் புளூரலிசம் அப்படிங்காங்க, அது புளூரலிசம். விளங்குதா? நாம் கடவுள்னா சிவபெருமான் ஒருவரைத்தான் கொள்கிறோமே தவிர வேற எவரும் கடவுள் இல்லை. கடவுள் பொருள்ங்கிறதுக்கு இலக்கணமே நாம தான் சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம் நாம்? கடவுள்னா கடவுளுக்கு என்னம்மா இலக்கணம்? என்னம்மா? ஆமாம், அதுதான் இதை சொன்னீங்கள்ல, நீங்கள் தான் சுத்த சைவர். இறைவனுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு வேற ஒன்றும் மண்டே உடைக்காத. யார் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அவர் தான் கடவுள். பிறந்து இறந்துட்டான், அங்கே போய் பிறந்தாங்க, அவங்கெல்லாம் நம்ம சாதி, அவங்கெல்லாம் நம்ம சாதி. அதனால பெருமான் அப்படின்னா அவனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்புங்கிறது அவருக்கு. யார் பிறக்காதவரோ அவர்தான் பெருமான் என்று சொல்லியிருக்குது. அப்புறம் அந்த பெருமானை அடைவதற்கு வழியும் ஒன்று தான், பல வழி கிடையாது. இப்போது வைணவம் அப்படின்னா நிறைய மார்க்கங்கள், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், எப்படி வேணாலும் போங்க, உங்களுக்கு பிடிச்ச வழி, எத்தனை வழி இருக்குது. அப்படி நம்ம ஒரே வழி தான், ஒரு கடவுளுக்குன்னா ஒரு வழி தான். என்ன வழி? என்னம்மா வழி? என்ன வழி? ஒரே வழி. என்ன வழி? ஒரே வழி. என்ன வழினா பூசனை. பூசனைன்னா என்னது? பூசனைன்னா என்னதுமா? பூசனை என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. அவன் எவ்வளவோ செய்கிறான், அதுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் பூசனையாக வருது. அதைத்தான் ஞானம், ஈசன் பால் அன்பு. அப்போ அவனை அடைவதற்கு வழி அன்பு ஒன்று தான், யா வேற வழியே கிடையாது இல்லையா? அது 80வது பாட்டு என்னதுமா? திருவருள் பயன்ல பார்க்காம சொல்ல மாட்டேடா. என்பில் இனிது என்றால் என்று உண்டேன் என்று உண்டா என்பில் என்பில் இனிது உண்டேன். என்பில்னா என்னது? சொல்லுங்கம்மா. ஏமா சொல்லுங்க. என்பில்னா என்ன? ஐயா சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கியா? அந்த பாட்டு திருவருள் பயனா படித்தது தானே?
அம்மா திருவருட்பன் படிச்சிருக்கேடா படிக்கலையா? திருவருட்பன் நாங்கள் படித்ததே இல்லைங்கடா. ஆ படித்தது தானே சொல்லுங்க. என்பில் இனிது. அப்போ உங்களுக்கு இன்பங்களில் என்பில் இனிது உண்மையான இன்பம், இன்பத்திலே இன்பம், உண்மையான இன்பம் இன்னைக்கு வேணும். அப்போ நித்திய இன்பம் அது எதை குறிக்குது? நித்திய இன்பம் இன்னைக்கு வேணும். இன்னைக்கு வேணும், இன்னைக்கு வேணும் எனக்கு. ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுது, இனிமே பொறுக்க முடியாது, இனி ஆற்றலாக இல்லையாம்மா? மணிக்கவாசகர் சொல்கிறாரா இல்லையா? இந்த உலகத்தில் இனிமேல் இந்த உடலோட என்னால் இருக்க முடியாது, இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இனிமேல் ஒரு கணம் கூட பொறுக்க முடியாது அப்படிங்கிறாரா இல்லையா? அதுபோல் இந்த உலகத்தில் ஒவ்வொருப்பு வந்து எனக்கு இன்றைக்கே பேரின்பம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது இன்ப நாட்டம் என்ன வந்திருக்கு? இன்ப நாட்டம் பெருகிட்டுது. அப்போ உலக உவர்ப்பு வந்துருச்சு இல்லையா? அது இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னைக்கு வந்துடும், அதுக்கு என்ன? அது இன்னைக்கெல்லாம் கிடைக்காதுப்பா. அதெல்லாம் நீங்கள் ஒரு லீட் டைம்னு இருக்கா இல்லையா? ஒன்று ஆர்டர் போட்டால் வந்து சேர்றதுக்கு இருக்குல்லாமா? அப்படிலாம் கிடையாது. இதுக்கு இன்னைக்கு உடனே வந்துடும். இன்னைக்கே பணம் கட்டினா இன்னைக்கே வந்துடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு முதல். ஊதியம் வேணும்னா முதலை போடணும். முதலிலாருக்கு ஊதியமும் இல்லை. முதலே இல்லாதவனுக்கு இருக்கா? அது எங்கே வருது? அப்படி எங்கம்மா சொன்னார்? அப்படி சக்தி அம்மா சொல்லுங்க, உங்க சக்தியை கொண்டு சொல்லுங்க. சத்தியமா தெரியலையா? என்ன சத்தியமா தெரியலையா? சந்தோஷத்தை உங்களுக்கு தெரியலன்னு ஒண்ணு சந்தோஷத்தை பாருங்க. இன்னைக்கே வீடு பெற்ற மாதிரி சந்தோஷம். அப்படி இல்லை கேட்டையா? அங்க அவர் சொல்றாரு. அப்போ அந்த முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. என்ன சொல்றாரு? இது சிவஞான சித்தியாரா பேசிட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. திருக்குறளை சொன்னா சிவஞான சித்தியாரா பேசுறது. ஆஹா, அப்படித்தான் சொன்னேன். இப்ப விளங்குதாமா? அப்போ ஒரு ஊதியம் வேணும்னா முதல் வேணும். மதலைன்னா என்னது? ஏமா மதலை தெரியுமா? ஏமா மதலைனாவே என்னன்னு தெரியாதோ? மக்களை பெற்ற மகராசிகளே சொல்லுங்க, மதலைன்னா என்ன? குழந்தையா? என்னம்மா? அடக்கத்தை காட்டுறாங்க. ஐயா என்னமா சொல்லிட்டு மதலை
அப்படிங்கிறது தாங்குபவன் அர்த்தம், தூண். அந்த குலத்தை தலைக்கு செய்பவன், தாங்குபவன் மதலை. காரணப்பேர் மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை, அந்த குலம் நிலைத்தல் இல்லை. முதல் இல்லாருக்கு எப்படி ஊதியம் இல்லையோ அப்படி மதலை இல்லாதவருக்கு குலம் தலைத்தல் இல்லை என்பது. மதலைங்கிறது தந்தையா? தந்தையா? என்னம்மா மதலைங்கிறது? மதலைன்னு தாங்குத தூண். ஏன்னா குலத்துக்குன்னு தந்தையா? நாம தளர்ந்த காலத்து எம் பெருமான் என்னை தாங்கிக் கொள்ள இப்படிக்கிறோமா இல்லையா? இப்போ இவன் தான் தாங்குதான்னு நினைக்கும் நாம. உலகத்தில் பிள்ளைகள் தான் நாம் தளர்ந்த காலத்தில் தாங்குவாங்க அப்படின்னு இப்போ குழந்தை தானே தப்பான்னு நினைக்கிறது இல்லையாம்மா? பெருமான் தான் தாங்க போறாரு. ஆமாம், அதனால அது காரணப்பேர் மதலைங்கிறது. அதுபோல முதல் இங்க தவ முதல்வர் சம்பந்தர் என்ன சொன்னாரு? தவத்தை முதலாக உடைய சம்பந்தர். எதுக்கு? ஊதியமாகிய ஞானப்பால் கிடைப்பதற்கு. முதல் எது? தவம். அப்போ அதுக்கு தகுதி, அந்த விலை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுக்கணுமா இல்லையா? இந்த ஞானத்துக்கு என்ன வேணும்? தவம் முதல். அதான் தவத்தை முதலாக உடைய சம்பந்தர். எதுக்கு? ஞானத்தோடு சம்பந்தம் பெறுவதற்கு தவத்தை முதலாக உடையவர் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே பேரில் இருக்கியா அப்படிங்க. புரியுதாம்மா? ஆமாம். எனவே அப்போ எல்லாத்துக்கும் இப்போ நமக்கு இன்பம் இன்னைக்கு வேணும்னா அதுக்கு முதல் என்னது? இன்பத்துக்கு முதல் என்னது? என்னமோ சொல்லுதாங்க. இன்பம் கிடைக்கணும், இன்ப காரணனால தானே கிடைக்கணும். இன்ப காரணனால தானே கிடைக்கணும் இன்பம். அவர் தான் முதல். இன்ப காரணம்னு இருக்கான். பொருள் கடையில் இருக்கும். கடையில் பொருள் தான் வீட்டுக்கு வந்துடுமா? அது உழைக்கணும், சாதிக்கணும். அவங்ககிட்ட அந்த கடையில் ஸ்டாக்கு இருப்பெல்லாம் இருக்குது, நோ ஸ்டாக்கு போடலை. இன்பமெல்லாம் இருப்பு இருக்குது. கூலியை குடியா, தவம் செய்யணும். ரூபாயை கொடு மங்களாலியா. கடையில் இருந்தால் போதுமா? போதுமாம்மா? நம்ம கைக்கு வரணுமே. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? தவம் செய்யணும். தக்க ஊதியம் கொடுத்து வாங்கணும். என்னம்மா? தக்க ஊதியம் கொடுத்து அந்த பொருளை வாங்கணும். ஆமாம், அதுக்கு தான் ஊதியம் என்னன்னு கேட்கேன். தவம் சாதனை. அப்போ அவர் அன்புதான் பக்தியினான் மறவாது ஏற்ற. அது எப்படி படிக்கணும்? என்னம்மா? அது அப்படியே படிச்சிட வேண்டியது அம்கிடோ. எப்படி படிக்கணும்னு கேட்டால் அது அப்படியே அந்த 11ஆம் 2வது அதிகரணம் அதை எப்படி படிக்கணும்? பக்தியினான் மறவாது ஏற்ற அவருடைய சீபாதத்தை அணையும் என்றதுன்னு சொல்லியிருக்குது. அதை எப்படி படிக்கணும்? மறவாது பக்தியினான். அந்த என் தங்க சொல்லிட்டாளே, அந்த மாற்றி மறவாது மறவாது பக்தியினான் ஏத்தன்னு படிக்கணும். விளங்குதா? அப்போ மறவாமையை செய்வது எது? அறிவு. விளங்குதாமா? அப்போ மறவாமை பிறவாமையை தரும் இருக்காரு. மறவாமை தான். அப்போ அந்த கண் கொண்டு காண்பது என்ன அப்படின்னு, நீள நினைந்தடியே உன்னை நித்தலும் கைதொழுவேன்கிறாராலியா. அந்த அறிவு அவனை மறக்கக்கூடாது. மறவாது
அந்த மறவாமை என்ன தெரியும்? பிறவாமை. அன்பை தரும் இல்லையா? அன்பு எதுக்கு? அறிவை பெறுவதற்கு. அதுதான் இன்ப காரணம். அதுதான் இன்பத்துக்கு காரணம். எவ்வளவு அன்போ அவ்வளவு இன்பம். அப்போ அந்த அன்பு வளர்றதுக்கு அறியணும். அதுக்கு முதல் அறிதல். அறிதலுக்கு முதல் அவன் அறிவித்தல். அறிதலுக்கு முதல் என்னது? அவன் அறிவித்தல். அவன் அறிவிக்க அது என்னது? அந்த அறிவித்தல் என்னது? அது காணும் உபகாரம். அதுக்கு என்ன பேர்? காணும் உபகாரம். அந்த காணும் உபகாரத்தை நாம் அறிந்ததுனால நமக்கு அன்பு வர, அன்புனால இன்பம் வரும் என்று ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விளங்குதாமா? எனவே இங்கே அதுக்கெல்லாம் முதல் என்னதுன்னா அந்த பூசை. அதான் மறவாது சதாகால பூசையாங்கள். ஒரு கால் இல்லை, ஒரு கால் வணங்குளிர் அரணை வானவர் வணங்க வைப்பான் சொல்லியிருக்காருல சித்தியார்ல. ஒரு நாளைக்கு ஒரு கால பூசை செய்யுங்க. தேவரெல்லாம் உன்னை வந்து கும்பிட்டு நிற்பான். நீ ஆண்டவனை கும்பிட்டா உங்களை தேவர் கும்பிடுவோம். அப்படியாம்மா? கும்பிடுவாங்களா? அப்படி நீங்கள் பூசை பண்ணுவீங்களா? பண்ணலையா? ஏன் பூசை பண்ணணும்? பூசை பண்ணலைன்னா இந்த பிறவி வீண். இந்த பிறவியை வீணடிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்லையா? அதனால் அந்த அமுத பெருங்கடலே என்ன சொல்கிறோம்? அமுத பெருங்கடல் அவன். அப்போ அந்த அமுத பெருங்கடல் நமக்கு வரணும்னா நாம் என்ன செய்யணும்? அன்பு கடலாகணும். அன்பு சரி கடல். அன்பு சரி கடலாக இருக்கணும். விளம்புதாமா? அந்த அன்பு, அந்த அன்பின் செறிவினால் செய்வது தான் பூசை. நீடு பூசை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார். விளங்குதாமா? பூசைன்னெல்லாம் செஞ்சாச்சு, அந்த அன்பின் வெளிப்பாடு தான். ஆனால் இன்னும் அன்பு இந்த பூஜை செஞ்சாலும் நிரம்பலை. இன்னும் என்னமா செய்யணுமே அப்படின்னு. எப்பா இதையே செஞ்சு முடிக்க முடியல. விளக்குதாமா? நீடு பூசனை செஞ்சு கூட பெருமான் நமக்கு செலுத்துகிற அந்த கருணைக்கு இது போதாது. இந்த பூசனை போதாது. நாம் காட்டுற அன்பு போதாது. அன்பு வேண்டும். நாவுக்கரச பெருமான், மணிவாசக பெருமான் எல்லாரும் கேட்குறாங்களா இல்லையா? அன்பு வேண்டும். ஏன் அவர்கிட்ட அன்பு இல்லையா? பத்தாதுங்கிறாங்க. பெருமான் செய்கிறதுக்கு இந்த அன்பு அவங்களே பத்தாதுங்கிறாங்க. விளங்குதாமா? அப்போ நம்மகிட்ட அன்பு எப்படி இருக்குது? எப்படிமா இருக்குது? என்னம்மா? போகுது, வந்துட்டு வந்துட்டு வெளியே போயிடுது. வச்சுட்டா ஐயா கொஞ்ச நேரம் வருது, அப்புறம் போயிடுது. நம்ம கொடுத்துட்டு போனாங்களாம். அன்பு வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் வருது, அப்புறம் போயிடுது. என்ன செய்ய? அவரை இங்கே இருக்க சொல்ல முடியாதுல்ல. வேற வேற காரியம். போச்சத்தை கொடுத்துட்டு அவர் போகத்தான் செய்வார். ஏன் அன்பு போகுதுன்னா அதில் கொடுத்துட்டு போயிட்டாரு. விளங்குதா? அதனால் இந்த பூசணைங்கிறது தான் ஒரே வழி. பூசணைங்கிறது அவனை நினைக்கிறது.
அவன் கருணையை நினைச்சு அதனால அன்பின் அதான் ஞான பூசை. இது இல்லை, விளங்குதாம்மா? அந்த ஞானம் என்னது? பெருமானுடைய கருணையை எண்ணுவது தான். அந்த கருணையை எண்ணி எண்ணி அவனுக்கு செய்கிற பூசை தான் ஞான பூசை. அங்கே வேற பூ வஞ்சனம் விஞ்சனம் எல்லாமே அன்பு தான். அதனால இங்கே இந்த 9ஆம் நூற்பாவில் நமக்கு அந்த பூசனை செய்வதற்கான கருவியையும் சாதனத்தையும் அது கொண்டு சாதிப்பதையும் சொல்கிறார். இதில் எத்தனை கருத்து இருக்குது? எத்தனை கருத்து இருக்குன்னு பார்த்தோம். என்னம்மா? இதில் 3 கருத்து. என்ன கருத்தெல்லாம் இருக்கு? கருத்துங்கிறத நாம் என்ன சொல்கிறோம்? கணு. அதை நாம் என்ன சொல்கிறோம்? கணு. கணுன்னானது கண்ணை உடையது கணு. பிரிவு. ஏன்னா அப்போ 3 பிரிவு இருக்குது. அப்போ 3 கருத்து, 3 கணுக்கள் இருக்கு. ஆனால் சூத்திரம்ங்கிறது என்னது? ஒரு பொருள் நுதலிய சூத்திரத்தான். சூத்திரம்னா ஒரு பொருளை சொல்வது தான். அப்போ மற்ற 2ம் அதுக்கு வழியாக அமைவது. அப்போது இந்த சூத்திரத்தின் கருத்து ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதான். ஆன்ம சுத்தியை பற்றி சொல்வது தான் இந்த சூத்திரம். இல்லையா? ஆன்மா சுத்தினானது என்னம்மா? ஆமாம், ஆன்மாவுக்கு சுத்தி மலை நீக்கம். மலத்திலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு சொல்கிறது. அப்போ அதான் சொல்ல வந்த கருத்து. அந்த கருத்தை நாம் அட்டைன் பண்ணுறதுக்கு வழியாக எது சொல்லியிருக்குது? அப்போது ஆன்ம சுத்தி ஆகணும், மலமெல்லாம் போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஞானக்கண்ணினால் சிந்தையில நாடணும். பதிய என்ன செய்யணும்? ஞானக்கண் கொண்டு நம்ம அறிவில் பார்க்கணும். அதுதான் ஞான பூசை. பூசிக்கணும், ஞான பூசை செய்யணும் அப்படிங்கிறது. சரி, அந்த ஞானக்கண்ணை பெறுவது எப்படி அப்படின்னா அது 2வது சொல்கிறாரு. கண்ணை பெறுவது, கண்ணுனா என்னது? அது என்னது? சாதனம். சாதனத்தை பெறுமுறையும் சாதிக்கும் முறையும் சொல்வது இந்த சூத்திரம். விளங்குதா? அப்போ முதல்ல எப்படி சாதிக்கணும்னு சொன்னார். அப்புறம் சாதனத்தை வருமுறையை சொல்கிறார். உராய்த்துணை தேர்த்தி என பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி. தன்னிழலாம் பதி என்பது அந்த ஞானக்கண் பெறுதல். அப்போது உராய்த்துணை தேர்த்தி என பாசம் ஒருவ, பாசப்பற்ற உராய்த்துணை தேர்த்து அதனால் வரக்கூடிய பயன் காணல் நீர் போல நிலையில்லாதது. காணல் நீர் போல நிலையில்லாதது என்று உணர்ந்து அந்த பற்றை விட்டால்
ஒருவவே ஒருவிய காரணத்தால். அப்போ அதுதான் ஞானக்கண்ணம் மறைச்சி நிற்கிது. தடைப்படு ஞானம் தானே, அது இதனால் தடைப்பட்டிருக்கு. அந்த தடையை நீக்கவே ஞானக்கண் வெளிப்படும். ஞானக்கண் வெளிப்படும். தன்னிழலாம் பதி அப்படிங்கிறது பதிஞானம், அதான் ஞானக்கண். அது வெளிப்படும். வெளிப்பட்ட கண்ணை வச்சு என்ன செய்யணும்? பதியை சிந்தையன் கண் ஆடணும். இந்த ஞானக்கண்ணை கொண்டு என்ன செய்யணும்? பதியை நம்ம அறிவில் பார்க்கணும். அவன் அறிவில் தானே இருக்கான், அவனை பாரு. அது சாதனை. ரெண்டாவது சொன்னது சாதனம். முதல்ல சொல்றது சாதனை. சாத்தியம் மூணாவது சொல்றார். மூணாவது அதிகாரம் என்னது? சாத்தியம். பயன் விதி என்னும் அஞ்செழுத்து. எதுக்கு? சாத்தியத்தை பெறுவதற்கு. சாத்தியத்தை பெறுவதற்கு. சாத்தியத்தை பெறுவதற்கு. விதி என்னும் அஞ்செழுத்து. இது எதுக்குன்னா அந்த சாதனை செய்து எதை நோக்கி சாதனை செய்கிறோம்? எதை நோக்கிமா சாதனை செய்கிறோம்? ஏமா சாதனை செய்கிறோம்? எதை நோக்கினா, எதை விரும்பி செய்கிறோம்? எதற்காக செய்கிறோம்? செய்ததன் நோக்கம் என்ன? ஞான பூஜை செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? நோக்கம் ஞானத்தை பெறுதற்கு. ஞானத்தை பெறுதற்கு ஞானத்தால பூஜை செய்கிறோம்னா அது ஒரே இடிக்குதே. இங்கே நாம் பெற வேண்டியது பதிஞானம்தான். பூஜை செய்வதும் பதிஞானம்தான். பதிஞானத்தை கொண்டு பதிஞானத்தை பெறுவதற்கு பூசிக்கணுமா? அப்போ பதிஞானத்தை பெற்றாச்சுன்னா எதுக்கு பழையபடி? அந்த சந்தேகம் வரலையா? ஓ காளீஸ்வரி அம்மா வரலையாம்மா? எழுப்பிருக்கீங்க சந்தேகத்தை. சந்தேகம் வரலையா? இல்லை, இப்போதான் எழுப்பிருக்கீங்களா? என்னம்மா? இப்போதான் சந்தேகத்தை எழுப்பிருக்கீங்க. இப்போதான் நீங்கள் சந்தேகத்தை எழுப்பிருக்கீங்க. நான் இனிமே அதை சோதனை பண்ணி அடுத்த வகுப்புல தான் இங்கே சொன்னது போன வகுப்புல சொன்னது ஒன்றும் புரியலை சார் அப்படின்னு இப்போ நடத்திட்டு இருக்கும்போது கேட்கப்படாது. நடத்துகிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நடத்திட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் என் சந்தேகத்தை சொல்லுவேன். நல்ல பாலிசி தான். ஆன்லைன் கிளாஸுக்கும் இதான் வித்தியாசம். உடனே கேட்கறது விளக்குதாம்மா? கேட்கணும். என்னடா விடயம் சிவஞானமே. இப்படியெல்லாம் கெஸ்டிங், அன்னைக்கே இதை கேட்டிருக்கேன். அனுமான அளவுகளெல்லாம் இதுக்கு கேள்வி எழுப்பணும். இதுதான் உதவாது. அப்போ ஞானக்கண்ணை பெறுவது எப்படின்னு சொல்லியிருக்குது எங்க 2வது அதிகரணத்துல. அந்த 2வது அதிகரணம்
முதலாவது அதிகாரத்தினுடைய புறநடை. ஆராய்ச்சி துறையில் 2வது அதிகரணம். புறநடைன்னா என்ன நடை? என்னம்மா நடை? ஆ? என்ன நடைகள்? ஒன்றுக்கொன்று தொடர்பாயா? ம்? அது ஒரு question mark. புறநடை அப்படிங்கிறது விட்டு போனது. விட்டு போனதா? விளங்குதா? இது புறநடை அதிகரணம். அங்கே என்ன விட்டு போச்சு அப்படின்னா, முதல்ல ஞானக்கண் எப்படி பெறுவதுன்னு சொல்லிட்டு தான் ஞானக்கண்ணை பற்றி சிந்தையில் பார்க்கணும்னு சொல்லணும். ஞானக்கண்ணு எப்படி பெறுதுன்னே சொல்லலை. ஞானக்கண்ணை கொண்டு சிந்தையில் பாருங்க, ஞானக்கண் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே சொல்ல விட்டு போயிருக்கு. அதனால அதனுடைய ஒளிவாக வச்சு சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படி மாற்றி சொன்னீங்க? இதை சொல்லிட்டு ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே? அது ஒரு பேர் கேள்வி தடை எழுப்பிட்டான், கேள்வி கேட்டான். அவன் கேள்வி கேட்டதுக்கு பதிலை சொல்லி விளங்குதா? பசிஞானத்தால் இறைவனை பார்க்கலாமே. பாசஞானம் போனால் பசிஞானம் ஒன்று இருக்கு, அதை வச்சு பார்க்கலாம். எதுக்கு சிவஞானம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவனுக்கு பதில் சொல்வது முதல் அதிகரணத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? அதனால இந்த பசுஞானமும் பாசஞானத்தோடு ஒப்பதை. பசுஞானமும் பாசம் தூலமாக இருக்கிறது பாசஞானம் இல்லையா? இது வாசனா ரூபமாக இருக்குது. விளங்குதா? அதனால விஷம் ஒரு துளி விழுந்திருக்குது, இல்லை நிறைய 2 ஸ்பூன் இருக்குது. எல்லா கடையும் விஷம் தான். நான் அப்படின்னு நினைச்சிட்டாலே விஷம்தான். அதனால ஞானமா விளக்குதாமா? அதனால 2ம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவனுக்கு சொல்லிட்டு, அதனால அவனுக்கு பதில் சொல்லிட்டு தான் தொடரணும். இல்லாட்டா அது தோல்வித்தானம். தோல்வி அது 29 சொல்லியிருக்கா இல்லையா? அளவையில் அளவையெல்லாம் யாரு கண்டா சார் இருக்கு. அதில் ஒரு தடையை எழுப்பிட்டா அவனை அந்த தடையை தீர்த்துட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். அதனால் அவனுக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு சொல்கிறேன். எப்போ அந்த இது இங்கே சொல்ல விட்டு போச்சாலியா அவன் கேட்ட இப்போ சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் 2ல். விளங்குதாமா? எனவே சிவஞானங்கிறது அது வினா வெண்பா 3வது பாட்டு ஞாபகம் இருக்கா? வினாவா வெண்பாவா? உள்ளறிவு நல்லறிவு ஆகா பொதிஞானம் அல்லது இல்லது உள்ளது எனில் அந்நியமா இல்லையா? எனவே அந்த பாட்டில் புல்லறிவு பாசஞானம் சிவஞானமாக மாறாது. நல்லறிவுங்கிறது சிவஞானம் இல்லையா? அல்லது இல்லது உள்ளது எனில் அந்நியமா. அப்போ சிவஞானம் இது மாறாதுன்னா அப்போ சிவஞானம் வேறு எங்கே இருந்தாவது வரும் அப்படின்னா அது சர்க்காரிய வாரத்துக்கு விரோதம். இல்லது தோன்றாது இல்லையா? அப்போது தொண்டை ஊனம் இருள் ஊனம் அலையாதவாறு ஞானமலையாவாய் தவில். ஞானமலையே, ஐயமில்லாத ஞானமலையே, நீங்கள் தான் இந்த மலைவை தீர்க்கணும். இது எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ எப்படி வருது ஞானமலை சொல்லுங்க. என்னம்மா கேட்காதீங்கய்யா, சொல்லுங்க ஐயா. சொல்ல மாட்டேடா. இல்லை என்கிட்ட கேட்காதீங்க, முதலே சொல்லிட்டாங்க. அதாவது எப்பொழுதும் உங்களுக்கு சிவம்தான் ஞானம். ஞானம் வேறு சிவம் வேறு அல்ல. அவன்தான் விளக்குவான். அவன்தான் பாச ஞானமும் பாசம் விளக்கலை, பாசத்து மூலம் விளக்குனவனும் அவன்தான். நேர விளக்குறவனும் இந்த பசுவுக்கு வேறான அறிவு பொருள் அவன் ஒருவன் தான்.
அது அறிவுக்கும் அறிவு, இது அறிவும் அறிவு. அப்போ இதுக்கு அறிவிக்கணும்னா யார் அறிவிப்பா? ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, வேறு சாய்ஸே கிடையாது. இந்த சந்தேகமே வரக்கூடாது. புரியுதா? எனவே அப்போ உனக்கு அறிவு இருக்குன்னா அவன் தான் அதில் இருக்காமன்னு அர்த்தம். நீ அறிவு பொருள் தானே இல்லையாம்மா? அப்போ உனக்கு அறிவிக்கிற நான் உன் கூட தானே இருந்தாகணும். உனக்கு அறிவு இருக்கணுமா, நானும் அங்கே இருக்கணுமா இல்லையா? அப்போ நான் உன் கூடயே தான் இருக்கேன், நான் கூடயே தான் இருக்கேன். விளங்குதா? அது அப்போ ஏன் தெரியல? நீ பாசத்தில் பற்று பூரா, உன் பார்வை பூரா அங்கே இருந்தது, அதனால என்னே தெரியலை. விளங்குதா? எனவே அதில் பற்று போயிடுதுன்னா இது இருக்கிறது தெரியும். அதனால் நான் புதுசு இல்லை அப்படிங்கிறார். விளங்குதா? அதாங்க அந்த பாட்டு. அதனால் இந்த பாசப்பற்றால் அது வெளிப்படும். தன்னிடலாம் பதி, அதை கொண்டு பார்க்கணும். அப்புறம் பழையபடி அதுதான் வருதுங்கயோ. உனக்கு 8ஆம் நூற்பாவில் நூறு கருத்து என்ன சொல்லிச்சு? 8ஆம் நூற்பாவுக்கு கருத்து உரை என்னது? என்னம்மா? அதை சொல்லு தாயே. ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல். அப்போ ஞானம் உடனே வராது, அது ஒரு முறையில வரும். முறையாவது நெறி. நெறி என்ன நெறி? படிப்படியா. அப்போ ஞானத்தின் படிகள் பல. விளங்குதா? தவத்தால் வர ஒரு ஞானமுங்கான், அவன் உபதேசிச்சாதில் ஒரு ஞானமுங்கான் ஐயா. அப்புறம் அந்த உபதேசப்படி அவன் நின்று பெறுகிற ஞானம் இல்லையா? அதுக்கப்புறம் சாதனை செஞ்சால் வரக்கூடிய ஞானம். அப்படின்னு ஞானம் பல விதமாக இருக்கு. விளங்குதா? எல்லாமே ஞானம் தான். எல்லாமே 1ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு ஞானம், 2ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு ஞானம், 3ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு ஞானம்னு இருக்கா இல்லையாம்மா? எல்லாம் ஞானம். அறிவுனாலே ஞானம் தானே. அது ஒன்றுக்கு ஒன்று, ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு ஞானத்தை விட கம்பேரிட்டிவாக பார்த்தா கூடுது. இப்போ அந்த ஆன்மாவினுடைய ஞானம்ங்கிறது அந்த அமர்நீதி நாயனாரில் சொன்ன மாதிரி நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது? ஒன்று ஒன்றா தான் வரும், ஒன்று ஒன்றா தான் அறிவு. ஆன்ம அறிவு முட்டிலா அன்பர்தம் அன்பிடும் தட்டு. இந்த அன்புன்னது அறிவு தான். நீடும் வழி வினாபெண்பா. முதல்ல நம்ம அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிற அறிவு, அது முட்டி நின்ற முதல்வன். அவன் சேச்சுரேட்டட் அவன் அறிவு நிறைந்த அறிவாக இருக்கான். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். நம்ம அறிவு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். விளங்குதாம்மா? முக்தி பெற்றாலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதாம்மா? அப்போது இங்கே நாம் ஞானக்கண்ணில் சிந்தை நாடின்னு சொன்னோமே, அது வீடு பெற்ற இச்சை. அதுதான் இங்கே ஞானம். வீடு பெறணும் அப்படின்னு என்ன வந்திருக்கு? உலகத்தில் இச்சை மாதிரி வீடு பெறணும், பெருமான் இடத்துல இச்சை. அதுவே ஞானத்தினுடைய மாற்றம் தானே. உலகத்தில் இருந்த இச்சை பற்று இதில் வந்திருக்குன்னா அது அறிவில் தானே வந்திருக்குது. அதுதான் அங்கே பூசைக்கு காரணம் என்னது? ஞானத்தை பெறணும்னு ஒரு இச்சை வந்திருக்குது. அதுதான் அங்கே முதல் பூசைக்கு முதல். அந்த பூசித்து பெறுவது என்னது? தன்னிலெல்லாம் பதிங்கிறம அந்த பதி ஞானம். அங்கே பார்க்குற ஞானம் அது திரிபிடி ஞானம். அது என்ன ஞானம்? ஆமாம், அது கலக்கமான ஒரு அறிவு, தரிசனம். விளங்குதா? அப்போ
அது சுத்தி ஆகணும். சிவ தரிசனம். இது என்னது? சிவ தரிசனம். சிவ தரிசனம் என்பது சிவஞான தரிசனம். அப்போ ஏன் சிவமும் ஞானமும் வேறல்ல, அதனால் சிவ தரிசனம்னு சொல்லியிருக்குது. விளங்குதா? அப்போது அந்த பூஜையை செய்தால் நமக்கு என்ன வருது? சிவ தரிசனம். தரிசனம்னாலே என்னது? ஐயம், ஐயக்காட்சி. என்ன ஐயம்? பூசிக்கிற நாம, பூசிக்கப்படுறது சிவம், அதுக்கு கருவியாக நிற்கிறது அவனுடைய அருள் என்று இப்படி பேதமில்லாததை பேதப்படுத்தி பார்ப்பது, இப்படி பிரிஞ்சுன்னு இல்லாததை பிரித்து பார்க்கறது. ஏமா அவன் நம்ம அறிவை விட்டு பிரிஞ்சா நிற்கான், அவனை முன்னால் பார்க்குறோம். இவன் இருக்க அந்த இருக்க மாதிரி இது சிவம், அந்த வச்சிருக்க பாரு லிங்கம், அது சிவம். ரூச்சு போயில இதான் சிவம். இது இல்லையா? அது என்னது? அது என்னதுமா? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அங்கே உள்ளே இருக்கதை வெளியே வச்சிருக்கு. உள்ளே இருக்கவன் ஆமாம், அவன் நமக்கு வேற இல்லை. அதுதான் முதல்ல பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி அப்படிங்கிறார். வேறா நினைக்கிறது முன்னால் இருக்க அவனும் லிங்கத்தில் நினப்பு பிழப்ப கெடுத்துருப்பார். விளக்குதா? அப்புறம் அப்படி பிரித்து பார்க்கறது தரிசனம். ஏகனாகி இறைவனி நின்று, அது அந்த பூசையில் அடுத்த நிலை. முதல்ல பொதுவாய் கண்டு தான் தெளிவாய் காணுதல், கண்ட பொருளை ஒன்றுதல் இல்லையா? அது ஏகனாதல். அறிவினால அகத்தில் ஏகனாகி புறத்தில் இறைவனி பெற்றது. எல்லாம் பூசையில் நாம் பார்க்க அவனை மன வைக்க அறிவை கொண்டு பார்க்கணும்னு இப்படி பிரித்து பார்த்தாமலாமா? இப்போ என்னுடைய அறிவுன்னே ஒன்றும் இல்லை, எல்லாம் சிவன்தான் அப்படின்னு தன்னை மறந்து, ஆன்மா தன்னை மறந்து யகாரம் சிகாரம் ஆயிடுது. விளங்குதா? அப்புறம் அந்த யகாரத்துக்கு அது அகபூசையில். விளங்குதா? புறபூசையில் பூசிக்கிற இந்த உடம்பு வகாரம் ஆயிடுது. பூசிக்கிற உடம்பு என்ன ஆயிடுது? வகாரம். செய்வது வகாரம். ஆமாம், அருள் சரீரம். அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாக. பூசிப்பது அம்மை, பூசிக்கப்படுவது அப்பன் இல்லையா? அப்போ அறிவினால அகப்பூசை அப்பனோடு கூடுதல், புறப்பூசை அம்மையோடு கூடுதல். அப்போ உடலும் உயிரும் போல, உடல் அருள், உயிர் சிவம். உடல் அருள், உயிர் சிவம். இப்படி நின்னாதுன்னா அருள் விளக்கம். இது பேர் தான் அருள் விளக்கம். பிறகு தாயை மறந்து உடலை மறந்தாச்சு. இப்போ உடல் அருள்னு நினைக்கும். விளங்குதாம்மா? அந்த அருள் சிவத்துக்குள்ளெல்லாம் இருக்குது. சூரியனுடைய ஒளி எங்கே இருக்குது? சூரியனுக்குள்ளெல்லாம் இருக்குது. ஒளியை பார்த்தோம் முதல்ல, அவன் அருளை பார்க்கறது. அப்புறம் அந்த ஒளி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பொருளை பார்த்தல். அந்த அருளை தந்த
அதுதான் போகும். அருளை பார்ப்பது யோகம், அருளோடு கூடுதல். அது யோகம். அதை கூடனா அறிவு விளங்குது. கண் சூரிய ஒளியோடு கூடினால் காட்சி விளங்கல். விளங்குதாமா? காட்சி விளங்குது. காட்சி விளங்கிய பின்னாலே இந்த காட்சியை தந்தது எதுன்னு சூரியனை பார்த்தா, அதை கொடுத்தவனை பார்த்தா அன்பு விளையுது. அன்பு விளைஞ்சதுனால ஆனந்தம் விளையுது. அவனை பார்த்த உடனே மலருது. ஆஹா, அவனை வேற எவனையும் பார்க்க மாட்டோம். இருக்குதா இல்லையா? புரியுதாம்மா? நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படி அப்போ இங்க முதல்ல ஒளியை பார்த்து ஒளியில் தெளிவு வரணும். விளங்குதாம்மா? அது 10ல் வருது. அதுக்கப்புறம் அந்த பொருளை பார்த்தல். ஒரு பொருளை பார்த்தல் என்பது பொருளை பார்ப்பதுங்கிறது என்னது? அதனுடைய குணத்தை பார்க்கறது தான். இப்போ அருளை பார்த்தோம் இல்லையா? அந்த அருளே கொடுக்குற சிவத்தை பார்க்குறோம். சிவத்தை பார்க்கும்போது சிவத்தை எப்படி பார்க்கும்? அருள்மயமாக பார்க்குறோம். இதையெல்லாம் தந்தவன் அவன் என்று அவனுக்குள்ள அருளை ஒடுக்கி பார்ப்பது. இங்கே அருளை தனியாக பார்க்கறது அறிவு. சிவத்துக்குள்ளே ஒடுக்கி பார்த்தா ஆனந்தம். அடையப்பா, விளங்குதா? அப்பவும் அருளைத்தான் பார்க்குறான். ஏன்? ஒரு பொருள் என்பது இது காட்சி பொருள் அல்ல. விளங்குதாமா? ஒரு பொருளை எப்படி அறிகிறோம்? அதை குணத்தை கொண்டு தான் பொருளை அறிதல். பொருளை அறிவதுன்னு என்னதுமா? குணத்தை அறிவது தான். அந்த குணத்தை தான் அருள்னு சொல்கிறோம். அப்போ அந்த அருளை தனியாக பார்க்காம சிவத்துக்குள்ளே பார்த்தா அது ஆனந்தம். அப்படி போ. ஓ, விளங்குதா? எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. அதனால அப்போ பொருள் இல்லாமல் அருள் இல்லை இல்லையா? விளங்குதாமா? இப்போ உங்களுக்கு இந்த அம்மா ஒரு கோடி ரூபா கொடுக்காங்க. என்ன கொடுக்காங்க? ஒரு கோடியை கொடுத்தாங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்கன்னா அந்த கோடியை பார்க்காது, அந்த கோடியை கொடுத்த அக்காவை பார்த்துட்டேன்னு வைங்க. விளங்குதாமா? அது அவங்க மேலே அன்பு வரும். இதை பார்த்தா என்ன வருது? ஆசை வருது. அப்படி சொல்லுங்க. விளங்குதா? இதை பார்த்தா என்ன வருது? பொருளை பார்த்தா அன்பு வரும். அப்போ இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்குறான் அப்படின்னா அந்த பொருள் யார்கிட்டருந்து வருது, அதுக்கு மூலம் யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? அந்த பொருள் தானே கொடுத்தது, அதுதானே. அப்போ எல்லாத்துக்கும் மூலம் எது? பெருமான் இல்லையா? அதனால அவனை உணர்வது தான், அவன் மேலே அன்பு வருவது தான் ஆனந்தம். பொருள் மேலே பற்று வந்தால் ஆனந்தம் வராது. அது அருள் தான். அந்த அருளை தனியாக பார்க்காத, அதுதானே சாக்தம் வேண்டாம்னு சொல்கிறது. சாக்தம்னு ஒரு மதம் இருக்கா இல்லையா? இருக்குதாம்மா? ஆதி பராசக்திலாம் அந்த இதில் சேர்ந்தது தானே. இங்கெல்லாம் அது இருக்கா? ஆமாம். அதில் இருக்கிற குறை அதுதான். அதை தனியாக பார்க்கக்கூடாது. பார்த்தா முக்தி இல்லை. ஏன்னா அந்த அருளை கொடுக்குற பொருளை பார்க்கணும். அருள் என்பது அந்த சிவபிரகாசத்தில் சொல்கிறாரா இல்லையா? ஒளி பொருள் இல்லாமல் ஒளி நில்லாது இல்லையாம்மா? அந்த ஒளியை தருகிற பொருள் இல்லாமல்
ஒளி மாத்திரம், ஒளிங்கிறது குணம், குணம் மாத்திரம் தனித்து நிற்கவே. எனவே இப்போ ஒரு கருணை ஒருத்தர் செய்கிறாரு, உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாருன்னா செய்கிறவரை தானே பார்க்கணும், செய்கிறவரை தான் பார்க்கணும், உதவியை பார்க்கக்கூடாது என்ன செஞ்சாம்னு இல்லையா. ஏன் ஏன் அப்படி என்ன, அதனால பார்த்தா என்ன சார் அப்பமா அவனுக்குள்ள அதை பார்க்கும், எல்லா கல்வியும் ஒன்று தானே. அது குற்றம். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரை. விளங்குதா? என்ன விளங்குது? என்னமோ சொல்றேன்னு. ஏமா உதவி ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா யார் செய்கிறாரு, யாருக்கு செய்கிறாரு, அந்த உதவி என்ன உதவிங்கிறது இல்லை, அந்த பலன் உதவிக்கு தகுந்தாற் போல பலன் வருவதில்லை. யாருக்கு செய்தார், யார் செய்தார், அதுதான். இதே ஒரு உதவி நீங்கள் ஒரு ஞானிக்கு செய்கிறது உதவி வேற, அதுக்கு பலன் வேற. உங்களை ஒருத்தருக்கு செய்கிறது பலன் வேற. அப்போ செய்யப்பட்டார் சார்பு, செய்வோர் சார்பு. இப்போ இங்கே சொல்கிறாங்களா, அந்த அம்மா சொல்கிறாங்க அது பெருமானா வந்தது அவரா அப்படின்னு. அப்பேற்பட்ட பெருமான் இதை செய்கிறாரு அப்படின்னு உணர்ந்தா அதுக்கு மதிப்பு வேறதா. விளங்குதாம்மா? அதனால் அவரை உணர்ந்தாதான், அவரே வந்து நமக்கு இதை செய்கிறாருன்னு நினச்சாதான் அந்த அன்பு பெருகுது. நமக்கு உதவி செய்கிறது யார் செய்கிறா இல்லையாம்மா? உங்கள் பிள்ளைகள் செய்து உங்களுக்கு அப்படின்னா ஒன்று, கடவுளே வந்து செய்கிறாருன்னா ரெண்டு ஒன்றா. உதவி செய்கிறது, உங்கள் பிள்ளை உதவி செய்யுது, கடவுளை உதவி செய்கிறாரு. உதவின்னு பார்த்தா ரெண்டும் ஒன்று தானே, பலன் ஒன்றா. அவரை நினைச்சாலே உருக்கம் வருதாலியா. பெருமானா வந்து செய்கிறது, எப்பேற்பட்ட பெருமான் யாருக்கு வந்து செய்கிறாரு அப்படின்னு இருக்காதியா. அன்பு பெருகுதாலியாமா? பெருகும். விளங்குதா? அப்போ அந்த அன்பு தான் பெருகிறது, தான் ஆனந்தமாக வருது. அப்போ அவனை உணர்ந்தாதான் ஆனந்தம். வெறுமனை இதை உணர்ந்தா செய்கிற செயலை யார் செய்தான்னு அவரை பார்க்கணும், செயலை பார்க்கக்கூடாது. செயலை பார்த்தா உங்களுக்கு கொடுக்கவன் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். விளங்குதாம்மா? பொருள் மேலே தான் பற்று இருக்கு அப்படின்னு ஆயிடும் இல்லையாம்மா? அதனால் நமக்கு வேற சிவத்தை தவிர வேற எந்த பொருள் மேலேயும் இல்லை. விளங்குதா? அதனால் அது எத்தனையோ நம்ம புராணங்களில் சொல்கிறாங்க. வந்து குரு பணி செய்கிறார், பணிவிடை செய்கிறார். அப்போ அவருடைய பணிவிடையை பார்த்து இந்திரவானா, நான் உனக்கு எல்லாம் தாரேன், ஒன்றும் வேண்டாம் போங்க, ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த பணிவிடையே போதும் அப்படிங்கிறான். பிரம்மா வந்து உனக்கு பிரம்மலோகத்துக்கு வா அப்படிங்கிறாரு. வேண்டாம், இப்போ இந்த பணிவிடை பிரம்மலோகத்தை இன்பத்தை விட இறந்தது, போவோம், ஒன்றும் வேண்டாமா. விஷ்ணு வந்து சொல்கிறார், இப்படி யார் சொன்னாலும் அவன் எந்த நலனை தருவதாக இருந்தாலும் அதெல்லாம் மறுக்கிறான். விளங்குதா?
எனவே அந்த குஷ்டரோகம் மாதிரி ஆகி அவனுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் குருநாதர். அப்படி இருந்தால் கூட அவர் பணி தான் சிறந்தது. அப்படி இருக்கான். உடனே அந்த குஷ்டரோகமாக இருந்தவர் சிவமாக நிற்கிறார். உடனே உனக்கு வீடு பேர் நான் பின்ன அவர் தான் இப்படித்தனம் வாராரு. அவருக்கு இந்திரனை வள வைக்கிறதோ விஷ்ணு அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. ஏன்னா அவர் சிவம். சிவத்துக்கு மற்றவங்கள்லாம் யார்? அவன் அத்தனையிலும் மயங்காம பெருமானை நோக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவன் தான் வீடு பெற்றுக்கு தகுதியானவன் அப்படின்னு கொடுக்குறாரா இல்லையா? அதுதான் வேணும். விளங்குதாமா? அதனால அந்த இந்த இதில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்பது முதல் சொன்ன கணு ஒரு பிரிவு, ஒரு கருத்து. உராய்த்துணை சேர்த்தென பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி என்பது இரண்டாவது கருத்து. மூணாவது விதி என்னும் அஞ்செழுத்தே. இந்த விதி என்னும் அஞ்செழுத்து என்பது அந்த தன்னிடலாம் பதி. அதை கொண்டு ஞானக்கண்ணில் சிந்தை நாடுனமே. அதனால என்ன கிடைச்சிது? பதிஞானம் வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட பதிஞானம் நிலைப்பதற்கு, அது நிலைப்பதற்கு என்ன செய்கிறோம்? அஞ்செழுத்த விதிப்படி ஓதணும். அது நிலைக்கணும், சிறக்கணும். அதுக்கா செய்கிறோம் இல்லையா? அப்போ விதி என்னும் அஞ்செழுத்து அப்படிங்கிறது என்னது? ஊனக்கண் பாசம் ஞானக்கண்ணில் சிந்தை நாடுறதுங்கிறது என்னது? பாசஞானம் பசஞானனுக்கு எட்டாதவன். ஞானக்கண்ணில் சிந்தை நாடி அப்படிங்கிறது ஞான பூசை தான். விதி என்னும் அஞ்செழுத்துங்கிறது ஞான பூசை தான். அதுவும் ஞான பூசை தான். ஆமாம். எனவே அந்த ஞான பூசையில் அந்த பயன் நிலைப்பதற்கும் சிறப்பதற்கும் பூசையை தொடர்க என்பது தான். விளங்குதாமா? பூசையை என்ன செய்யணும்? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது வேற, இது வேறவங்களுக்கு. சிந்தை நாடுறதுங்கிறது அஞ்செழுத்து ஓதுறது தான். அங்கே சிந்தையில் நாடுறது அஞ்செழுத்து இல்லாமல் பூசை இல்லை. இப்போ பின்னால் அஞ்செழுத்து ஓது, இப்போ தான் அஞ்செழுத்து சொல்லணும், அப்போ சொல்லிடக்கூடாது. அதே தான், பூசையை தொடரணும் இல்லையா? இடைவிடாது பூசிக்கணும். இடைவிடாது பூசிக்க என்ன வரும்? பாசம் அகலும். கொஞ்சம் கொஞ்சமாக தூர போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தூர போகும். அது நமக்கு இதில் சொல்லியிருக்காரா இல்லையா? எதில் சொல்லியிருக்கிறாரு? எதில் சொல்லியிருக்கிறாருமா? பாசம் அகல என்ன எதில் சொல்லியிருக்குது? அதாவது சித்தியாரில் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அந்த சிவஞானத்தை தொட்டவருக்கும் பிரகாசித்தவருக்கும் சீர்வன் முத்தருக்கும் ஆணவ மலம் எப்படிலாம் நிற்கும்னு சொல்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ இது படிப்படியாக அகலுதா இல்லையா? முதல்ல அடங்கி கிடக்குது, ஒரு அகன்று நிற்குது, ஒளிஞ்சே போகுதா இல்லையா? அப்படி. அதனால் இங்கே முதல் அதிகரணம் சிந்தை நாடுததை சொல்கிறாரு இல்லையா? அதில் போனதில் இதெல்லாம் படிச்சிட்டோமா இல்லையா? தோற்றுவாய் படித்தோமா இல்லையா? படித்தேன். என்னம்மா?
உதாரண வெண்பா. அப்போ உதாரண வெண்பால முடிச்சிட்டோம். நாடியோ நரம்போ. ஆமாம், சீர்கோளை. இங்கே அந்த முதலை ஞானக்கண்ணால் பார்க்கணும், ஞானக்கண்ணால் பார்க்கணும். ஏன்னா அவன் வாக்கு மனத்துக்கு எட்டாது நிற்கிறதுனால ஞானக்கண் ஒன்று தான் அவனை பார்க்கறதுக்கு கருவி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது இந்த உயிர் பதிஞானத்தாலே சிவத்தை காணும், பதிஞானத்தால் சிவத்தை காணும். அப்போ அவனுடைய ஞானத்தை கொண்டு தான் அவனை பார்க்கணுங்கிறது சொல்ல வந்த கருத்து. அதில் ஐயப்பாடு எது? ஏன் பசுஞானத்தில் பார்க்க முடியாதா? பதிஞானம் வேணுமா, இந்த பசுஞானத்தில் பார்க்கலாமா என்பது தான் ஐயம் இல்லையா? அதுக்கு அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? பாசஞானம் அது ஏகதேச பொருளை பார்க்கக்கூடிய ஏகதேச ஞானம். ஆனால் பசுஞானம் அதை விட வியாபகமானது. பசுஞானம் அதை விட வியாபகமானதுன்னு சொல்லி ஆகமங்கள் சொல்லுது, நான் சொல்லலை. எது சொல்லியிருக்கு? அதனால அந்த பசுஞானத்தை கொண்டு பதியை பார்க்கலாம் என்பது இல்லையா? அப்படிங்கிறது அந்த சிவசமபாதர் சைவருடைய கருத்து. அவன் சொல்கிறான். அதை மறுத்து நாம் என்ன சொல்கிறோம்? ஆமாம், தட தப்பு, நீ சொன்ன காரணமும் தப்பு. அப்போது இதெல்லாம் 6ஆம் நூற்பாவிலேயே சொல்லியிருக்கு இல்லையா? இந்த பசு ஞானம் என்பது பசுவுக்குன்னு தனியாக ஞானம் கிடையாது. ஞானம் இருக்காமா? ஞானமே கிடையாதா? பசுவுக்குன்னு ஞானம் கிடையாது. என்னம்மா? பசுவுக்குன்னு ஞானம் கிடையாது. என்னம்மா? என்ன சொல்றாரு? கருகி போன ஞானம், கருது பசு ஞானம் சொல்றாங்க. அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஞானம் அதுதான் குணம்னு சொல்லியிருக்க, அது பொய்யா? உங்கள் குணம் என்னது? அறிவு தான். அப்போ அறிவுனாலும் ஞானம்னாலும் ஒன்று தானே. பிறகு இல்லைங்கியோ? ஆமாம், அறிவு தான். ஆனால் இந்த அறிவு விளக்குனா விளங்கும், தானாக வராது. இந்த அறிவு என்ன செய்யணும்? அப்போ விளக்குற அறிவு தான் விளங்குகிற அறிவு. எது விளக்கிற்றோ குருவினுடைய ஞானம் தான் சிஷ்யனுக்கு ஞானம். அவனுக்குன்னு தனியாக சுதந்திர ஞானம் இல்லை. அதனால் பெருமானே உணர்த்துகிறவன் ஞானம்தான் உணர்பவனது ஞானம். விளங்குதாமா? அந்த முறைமை. ஏன்னா அந்த உணர்த்துகிற அந்த பொருளிடத்தில் உணர்கிற பொருள் அடங்கலைன்னா அது ஞானமே இல்லை. விளங்குதா? எனவே நாம் அந்த உணர்த்துகிற பொருளில் அடங்காதபடி ஞானம் விளங்காது. அதனால் தந்தையறிவு மகனறிவுன்னு சொல்கிற மாதிரி மகனறிவு பூரா தந்தையினுடைய அறிவு தான் அவனுக்குன்னு. அதுபோல் பெருமானுடைய அறிவு தான் அறிவு. இப்போ அவன் விளக்கலைன்னா நமக்கு அறிவே கிடையாது. அது அந்த சிவப்பிரகாசம் 69 இல்லையாம்மா? பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளர்களை போல் வெறும் தன்னகம் பயிர் நல் சிற்சடங்களின் தன்மை தாவா நல்ல பெற நிறைந்த ஞானமே ஞானம் இல்லையா? அப்போ அதுனா என்ன? ஞானமே ஞானம்னா என்ன? ஞானமே ஞானம்னா என்னம்மா?
ஓ சக்கியம்மா. சிவபிரகாசம் படிச்சாச்சா? படிச்சுக்கிட்டு இருக்கேடா. இது படிக்கலையோ? படிச்சாச்சா? இது படிச்சாச்சா படிக்கலையா? அதில் ஞானமே அந்த ஏகாரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறார். ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை விளக்குறார். அந்த பாட்டுக்கு அத்தனை இது தேவையில்லை, ஒரு எழுத்து போதும் அப்படிங்கிறார். ஞானமே அந்த ஏகாரம். இந்த ஞானமேங்கிறது ஞானமே ஞானம் என்று அது தேற்றமா? தேற்ற பொருளா? இல்லை, தேற்றம் இல்லை. அப்போது அந்த ஏகாரம் ஞானமே அது ஞானமா அல்லவா, இது ஞானமா இல்லையா என்று ஐயப்பொருள் பயப்பதா? அப்படின்னா அதுவும் அல்ல, ஐயமும் அல்ல. ஞானமே அங்கே ஏகாரம், அசையும் அல்ல. அசைனா ஞானம் ஞானம்னு 2 தடவை சொன்னதாயிரும், புனருத்தி ஆய்ப்போம் இல்லையா என்று இந்த ஏகாரம்ன்ற இடைச்சொல் எதெல்லாம் விளக்குமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணுறார். அப்போ மிச்சம் இருக்க பிரிநிலை ஞானமே. அந்த ஞானம் ஒன்று தான். ஏன்? அதுதான் நல் சிற்சடங்களின் தன்மை தாவா ஞானம். விளங்குதா? எனவே பாசத்துக்கு ஞானமே இல்லை. அப்போ அதுக்கு பற்றி பேச்சே, அதை தள்ளுங்க. மிச்சம் இருக்கிறது சிவமும் நீயும் இல்லையா? உனக்கு நீ எப்படி இருக்க? எனவே ஞானத்தின் இயல்பை எப்படி சொல்கிறாரு? அந்த பொருளின் இயல்பை சொல்லும் முகமத்தான் ஞானத்தின் இயல்பை உணர்த்துறார். பொருள் இயல்பை சொல்லி அப்போது பாசத்தை சொல்லி பாசத்துக்கு அறிவில்லை அப்படின்னு அந்த ஞானம் இல்லைன்னு அது தள்ளுறார். விளக்குதா? பொருளுடைய இயல்பை சொல்லி. ஆமாம். அதுபோல் இப்போ பசுவினுடைய இயல்பை சொல்லி அந்த ஞானம் இல்லைன்னு. அப்போ பசுவுக்கு என்ன எப்படி இருக்குது? அது இந்த பசு அசத்து அருவியாபகம் போல் வியாபகம் அருவமின்றாய் சொல்கிறார். இந்த ஆன்மா சதசத்துன்னு என்ன? ஏமா சதசத்து தானே? நீங்கள் சத்து அசத்தா? சதசத்துன்னு என்ன? சத்தை சாரும்போது சத்தாகவும் அசத்தை சாரும்போது அசத்தாகவும் இருக்கும். சத்தாம் இயல்பும் அசத்தாம் நோயும். அப்படிலாம் வளரப்படாது. என்ன சொல்கிறாரு? சதசத்தாவது சத்தாம் இயற்கையும் அசத்தாம் செயற்கையும் உடையது. விளங்குதா? சத்தாம் இயற்கையும் அசத்தாம் செயற்கையும் உடைமையானே சதசத்தாம். அப்போ அந்த செயற்கைனா ஒரு காலத்தில் நீங்குமா இல்லையா? எப்படி நீங்குது? சத்துடன் நின்று அசத்தை நீங்கும். அதனால சதசத்துன்னு சொல்றோம். சத்தாம் இயற்கையும் அசத்தாம் செயற்கை. அசத்தா இருக்கிற தன்மை செயற்கை. செயற்கைனா ஒரு காலத்தில் நீங்கிடும். சத்து இயற்கைனான்னு நீங்காதது. நீங்காத சத்தாம் தன்மையும் நீங்கும் அசத்தாம் தன்மையும். விளங்குதாமா? அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு உமாபதி சொல்கிறார். ஏன்னா சதசத்து அப்படின்னா சத்தும் அசத்தும் உடையது அல்ல, ரெண்டும் உடையது இல்லை.
விளங்குதாம்மா? இதை சார்ந்தா அதை சார்ந்தோம்னா இப்போ இதை பார்க்கும்போது இப்படி ஆயிடுவோம், அதை பார்க்கும்போது அப்படியே பச்சோந்தி ஆயிடுவேன். அப்படி அப்படி இல்லை. விளங்குதாம்மா? செயற்கையான செயற்கை என்பது அதான் என்ன சொல்கிறோம், பெத்த நிலைன்னு சொல்கிறோமா இல்லையா? பொதுநிலை, தற்காலிக நிலை. அப்போ தற்காலிக நிலை அசத்தாய் நிற்பது, அசத்தை சார்ந்து அசத்தாய் நிற்பது அதுக்கு பொதுநிலை. சத்தாய் நிற்பது சிறப்பு நிலை, உண்மை நிலை அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். தெளிவு தானே? அதனால் இங்கே அந்த எப்படி அதை மறுக்கிறோம் அப்படின்னா, அந்த பசிஞானத்தால் உணரப்படுவனும் அப்படின்னு கேட்டால், பதிஞானத்தில் அந்த ஐயமே உனக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை அறிய வேண்டுமானால் அந்த அறிகிற ஞானம் அந்த பொருளை விட வியாபகமாக இருக்கணும். விளங்குதாம்மா? இருக்கணுமா இல்லையா? இங்கே இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்காங்களா? இல்லவே. என்னம்மா? யாரும் இப்போ ஒரு லைட்டு பார்க்கணும்னா, ஒரு லைட் இருக்குன்னு வைங்க, அந்த லைட்டு ஃப்ரீக்குவன்சியை எது பார்க்கணும்னா அதை விட கூடுன லைட்டாக வச்சு பார்க்கணும். லைட்டை வச்சு தான் பார்க்குறோம். விளங்குதா? அப்போ அந்த பார்க்குற லைட்டு எப்படி இருக்கணும்? அந்த ஃப்ரீக்குவன்சி கூட இருக்கணும். அப்போ தான் அதை பார்த்து அதை அளக்க முடியும். சும்மா பார்க்குறதுக்கு இல்லை, அதை பார்த்து அதனுடைய தன்மையை அளக்கிறது. விளங்குதா? அதெல்லாம் சயின்ஸில் வரும். ஐயா, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? லைட்டு ஃபிசிக்ஸில் வரும் இல்லையா? ஃபிசிக்ஸில் வரும் லைட்டுன்னு. அதில் வரக்கூடியது தான். அது இன்ஜினியரிங்கில் தனியாக வரும், ஒவ்வொரு லைட் ஃப்ரீக்குவன்சி அளக்கிறதுன்னு. அதுக்கு அப்போ பூர்ண ஃப்ரீக்குவன்சியை வச்சு தான் குறைஞ்ச ஃப்ரீக்குவன்சியை பார்க்க முடியும் அப்படின்னு. விளங்குதாம்மா? அதனால் நாம் ஒரு பொருளை அறிகிறோம்னா அறிகிறவனுடைய அறிவு எப்படி இருக்கணும்? பூர்ணதாக இருக்கணும். விளங்குதாம்மா? இப்போ நீங்கள் 10ஆம் கிளாஸ் புத்தகத்தை படிக்கிறோம்னா நல்லா தெரியணும்னா 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா ஓரளவு புரியும். புரியுமா இல்லையா? 5ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு 10ஆம் கிளாஸ் புத்தகத்தை கொடுத்து படினா புரியாது தானே? அதுபோல் இப்போ ஞான இந்திரியங்கள் இருக்குது, இதை வச்சு எதை அறியறீங்க? தூல பூதத்தின் குணத்தை அறியணும், சூக்கும பூதத்தை அறிய முடியல. ஏன்? அது வியாபகம், அது பற்ற முடியாத நிலைங்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா அது சூக்குமம், இதை விட வியாபகம். தூலமானும் அதை விட தூலமாக இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. விளங்குதா? அப்போ சிவத்தை அறியணும்னா அவனை விட உயர்ந்த ஞானம் வேணும். இருக்குதா? இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கூடுனது இல்லை, அடுத்த ஆப்ஷன் ஒத்ததாவது இருக்கணும். விளங்குதா? அப்போ அந்த சிவஞானம்ங்கிறது ஒத்தது, அதை கொண்டு அறியணும். விளங்குதா? வா ஞானமா? நீ வியாபியம். நீ யாரு? வியாபியம். வியாபிய பொருளை வச்சுக்கிட்டு வியாபக பொருளை ஒன்னறிவை கொண்டு ஒன்னையே அறிய முடியாது. ஒன்னறிவை கொண்டு பசிஞானத்தை கொண்டு பசிவை அறிய முடியாது. அப்புறம் பதியவா பேசாத. விளங்குதாம்மா? சரிதானே சொல்கிறது? அவனுக்கு அப்படி தான் சொல்கிறாரு. நீ சொன்னது அப்படி இல்லைப்பா, அது அறிகிற பொருள் வியாபகம் கூர்ணதாக இருக்கணும்.
இதை வச்சு அறியலாமே, அதை வச்சு அறியலாம், அந்த பேச்சு இல்லை. அதை விட கூடதாக இருக்குல்ல, எதை விடையும் கூடதாக இருந்துட்டு போட்டோம். நீ அறியப்படும் பொருளை விட கூட இருக்கா, அதான் கேள்வி. விளங்குதா? அதோட கூடனது இதோட கூடணும், அதை அங்கே பேச்சு இல்லை. எது இருக்கணும்? நீ அறியப்படும் பொருளை கூட இருக்குதா? உலகத்தறியதை விட, அதை யார் கேட்டா? உலகத்தை அறியதை விட, அந்த பாசஞானத்தை விட கூட இருக்கான்னு அதை யார் கேட்டா? அது கூட இருக்கு, எப்படி இருந்துட்டு போகுது? கூட இருந்தாலும் நீ அறியக்கூடிய பொருளை விட கூட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. வியாபகமாக இருக்குது, வியாபகமாக இருக்குது, அந்த பேச்சு இல்லை. அதை விட வியாபகமாக இருக்கா? இல்லைன்னா சத்தம் கிடாமல் பேசாமல் போங்க. விளங்குதா? இதான் லாஜிக்கு. அதனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அந்த தடையும் நீக்கப்பட்டது. ஆமாம், அதுக்கு இந்த காரணமும் நீக்கப்பட்டது. அப்போது இந்த உதாரண வெண்பாவில், உதாரண வெண்பான்னா என்னது? அன்னுபயம். அது அப்படின்னா பூர்வ காட்சி. என்னம்மா பூர்வ காட்சினானது? ஏம்மா பூர்வ காட்சினானது? முன்னாடி பதிஞ்சு இருந்தது. என்ன முன்னால அதை பூர்வ காட்சி என்பது அனுமான அளவைக்கு அது முக்கியமான உறுப்பு. அதாவது நாம் அனுமானிக்கக்கூடிய ஏதுவும் பயனும் ஓரிடத்துல காண்றது. ஓரிடத்துல ரெண்டையும் காண்டிருக்கணும் இல்லையா? சாதனம் சாத்தியம் இரண்டையும் ஓரிடத்துல ஒருங்கே கண்ட அந்த அனுபவம் தான் இப்போ ஒன்றை கண்டு ஒன்றை நிச்சயம் பண்ணதுக்கு உதவுது. விளங்குதா? இப்போது புகை நெருப்பு அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குன்னா, புகை காரணம், காரியம். புகை காரியம், நெருப்பு காரணம். நெருப்பு இருந்ததுனால தான் புகை வருது இல்லையா? அப்போ புகைங்கிறது காரியம், பருமையானது. அதை ரெண்டையும் முதல்ல பார்த்துருக்கணும். நெருப்பு வரும்போது புகை வருவதை, நெருப்பையும் புகையையும் காரணத்தையும் காரியத்தையும் ஒருங்கே கண்டிருக்கணும். கண்டால் தான் ஒன்றை பார்த்து ஒன்றை அனுமானிக்க முடியும். பார்க்கலைன்னா, ஒருங்கே பார்க்கலைன்னா அனுமானிக்க முடியாது. விளங்குதாமா? அப்போது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருட்டாந்தம்னு சொல்கிறோமா இல்லையா? திருஷ்டி அப்படின்னா என்னது? அறியக்கூடிய, அவன் அறிந்த. இப்போ சிவஞானத்தையோ பசுஞானத்தையெல்லாம் நம்மளால் பார்க்க, அதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடியது இல்லை. அப்போ பார்க்கக்கூடியதை வச்சு சொல்லணும். விளங்குதா? அப்போ அதுதான் சொல்கிறார். அப்பா நீ உன் ஞானத்தை கொண்டு பார்க்கணும். நீ சிவத்தை கொஞ்சம் சொல்கிறேன் பாரு. உன் ஞானத்தை கொண்டு ஒன்றையே பார்க்க முடியாது. அப்போ ஒன்றிலும் அதிநுட்பமான சிவத்தை பார்க்க இதே முடியலைன்னா கைமுதிய நியாயம் இல்லையா? அதனால் இப்போ ஆன்மாவை தேடுறான். ஏற்கனவே தேடணும் தான். 3ல் தேடணும், 4ல் தேடணும். இப்போ இங்கே தேடுங்கிறார். அங்கே அப்போ எப்படி தேடுன? பாசஞானத்தை வச்சு. இப்போ பசுஞானத்தை வச்சு தேடு. நாடியோ நாடியோ அப்படின்னா ஓகாரம் தெரிநிலை. தெரிநிலைன்னா என்னது?
இந்த உதாரணம் நம்ம பார்த்துக்கோயா ஆ ஆடியோ தெரிவதற்காக கேட்குற கேள்வி நாடியோ அப்படிங்கிறது விளங்குதாம்மா? ம். சங்கம் வைத்தவன் சேரனோ சோழனோ பாண்டியனோ அப்படின்னு கேட்டால் ஓகாரம் தெரிநிலை. இதில் யாருன்னு தெரிகிறது? பாண்டியன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது தெரிநிலை. தெரிந்து கொள்வதற்காக கேட்பது இல்லையா? அப்போ நாடியா எலும்பா உடம்புல இருக்க எலும்பா எது இதுக்கு எழுவா என்னது? ஆன்மா. ஆன்மா. நீ நீ நாடியோ இல்லை நீ எலும்போ? எலும்பா இல்லை. நரம்பா இல்லை. சீடா ஓலையோ அப்படின்னு ஒரு 5 பேருக்கு சொல்கிறார். ஒரு 5 கேள்வி கேட்குறார். இது நிறைய இருக்குது, மற்றதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கங்க. அதுவா இதுவான ஒரு ஆமாம். உபலக்கணம்னா இனம் பற்றி. உடம்புல உள்ளும் புறமும் எத்தனையோ கருவிகள் இருக்குது. இதெல்லாம் ஆன்மாவான்னு எத்தனை சேர்த்துக்கோ. என் என தேடி. என் என தேடி. என் என்பது என்னது? எது என அர்த்தம். என்னமா? எது என அர்த்தம். எது என் என்பது என்ன? எது? இதில் ஆன்மா எது? கற்றதனால் ஆய பயன் என். கற்றதனால் ஆய பயன் என் அப்படின்னா என்ன? படித்ததுனால என்ன பிரயோஜனம்? படித்த வழியில் நிற்கணும். என்னம்மா? படித்த வழியில் நிற்கணும். என்ன புலம்புறாங்க? படிச்சு பிரயோஜனம் இல்ல. என் என்பது இன்மை குறித்தது. என் என்பது என்னது? இன்மை இல்ல. படிச்சு பிரயோஜனம் இல்ல. என்னன்னா என்னன்னு விசாரிக்கல இல்ல. முடிவே வந்தாச்சு. இந்த ஆராய்ச்சிலாம் கிடையாது. பெருமான தொழலைனா படிக்கல அப்படின்னு அர்த்தம். பெருமானை தொழாதவமெல்லாம் கல்லாதவன். விளங்குதாமா? அப்படின்னு நல்லா சொல்றாரு. அப்போ அவன்லாம் யாரு? கல்லு. கல்லாதவமெல்லாம் கல்லு. அவனை தள்ளு. எனவே இதில் எதுவும் நாம் அல்ல என தேடி. நான் அதான் ஒன்று ஒன்றா தேடி எவற்றிலும் ஆன்மாவை அறிய முடியல. அறியேன் என்று. இதில் எதுவுமே நான் அல்லேன் என்று. என்று என்பது செல்லச்சம். அறியேன் என்று அப்படிங்கிறத வருவிச்சுக்கணும். எச்சம் சொல்லெச்சம். என்று
இப்போ நாடிங்கிறது என்னது? ஆராய்ந்து ஆ? ஆராய்ந்தாயா? உடம்புக்கு ஆற்றலை தருகின்ற, 22,000 நாடிகள். உடம்புக்கு ஆற்றலை தருகின்ற இடகலையா பிங்கலையா சுழுமுனையா, எலும்பா நரம்பா, சி அப்படிங்கிறது ரத்தம், ரத்தமா கோழையா, இப்படி எல்லாத்துலேயும் தேடியாச்சு. இதில் எது ஆன்மா அப்படின்னு? எதுவுமே ஆன்மா இல்லை. ஏன்? எதுலேயுமே அறிவு இல்லை இல்லையா? ஏனே அறியேன் என்று அப்போ அறிய முடியாமையினால எதுவுமே ஆன்மா இல்லைன்னு தெரியுது என்று தேர்ந்த வகை, தேர்ந்த வகை. சரி, உனக்கு தெரியலை, எந்த பொருளும் ஆன்மான்னு உனக்கு கண்டுபிடிக்க முடியலை, ஆன்மாவா எதிலையும் பார்க்க முடியலை. ஏன் பார்க்க முடியல? ஏமா பார்க்க முடியல? நான்கிற எண்ணத்தோட பார்க்கறதுனால, என்னம்மா? பசிஞானம் கொண்டு பார்க்கறதுனால பார்க்க முடியல. பதிஞானம் கண் கொண்டு பார்க்கணும். ஆமாம். அப்போ ஏன் பார்க்க முடியலன்னா அவன் காட்சி பொருள் அல்ல. ஆன்மாங்கிறது காட்சி பொருள் அல்ல, தோன்று நின்று அழிகிற காட்சி பொருள் அல்ல, அவன் கருத்து பொருள். அப்போ அதை எப்படி கருத்து பொருள் எப்படி எழுது? தேர்ந்த வகை எலது என்றலின் ஆன்மா உளது, எலது என்றலின் ஆன்மா உள்ளது. அது எப்படி சொன்னாரு? என்னம்மா? இல்லை இல்லைன்னு சொன்னது ஆன்மா. எப்படிம்மா சொன்னாரு? உள்ளது என்றலின் ஆன்மா உள்ளது. எலது தேடி தேடி என்றலின் உளது. ஆராய்ஞ்ச எலது அப்படின்னு எப்படி சொன்னது? இதுவோ அதுவோ அப்படின்னு ஆராய்ஞ்சது. அப்போ அந்த ஆராய்கிறதுங்கிறது அறிவு தானே, அதான் கருத்து. அந்த அறிந்து சொன்னது தான் ஆன்மா. விளங்குதா? ஆராய்ந்ததுனால அறிவுடைய பொருள் தான் ஆராயும். விளங்குதா? அது இல்லைன்னு சொன்னாலும் எப்படி இதுவா அதுவான்னு ஆராய்ந்ததோ அந்த அறிவு தான் ஆன்மா. அதான் தேர்ந்த வகை. இதுவோ அதுவோ என்று வகுத்து வகுத்து வகை வகுக்கின்ற அறிவை, வகுக்கின்ற அறிவை வகை என்றார். வகைங்கிறது என்னது? இப்படி வகுக்கிற அறிவு. ஓ, இப்படி ஆராய்ஞ்ச அந்த ஆற்றலுக்கு பேர் தான் அறிவு. அப்படி வகையை நாடி இல்லையா தேடப்பட்டது தசம நியாயம். இதுக்கு என்ன பேரு? தசம நியாயம் பற்றி. தசம ஞானம்னா என்ன? 10 பேர் தேடினானோ அவனே தேடப்பட்டான். என்னமோ 10 பேர் தேடினானோ அவனே தேடப்பட்டான். தேடியவனே தேடியவனே தேடப்பட்டான். தசமனா 10. எவன் தேடினானோ அவன் தான் தேடப்பட்டான். தேடிட்டே இருக்க. விளங்குதாமா? ஏன் 1 2 1 2ன்னு வரிசையாக எண்ணுதான். ஒருத்தன் குறையிறானே, என்ன ஒன்று அதுதான் நீ. எனவே நீ தேடியதெல்லாம் சடம், நீ தேடியதெல்லாம் சடம் இல்லையா? அப்போ தேடப்பட்டது
சித்து. எனவே அந்த அறிவுக்குள்ள அப்போ அந்த அறிவு தான் ஆன்மா. அப்போ அறிவே ஆன்மானா அறிவு தான் ஆன்மா அப்படின்னா அந்த ஆன்மா அறிவுன்னா அது தன்னை அறியலையே இல்லையா? அப்போ அந்த அறிவுக்குள்ளே அந்த அறிகிற பொருள் ஆன்மா. அந்த அறிவுக்குள்ளே இதுவா அதுவான்னு ஆற்றலாய் நிற்குது. வகுக்கின்ற ஆற்றலாய் நிற்கிற பொருள் ஒன்று இருக்குது இல்லையா? தேடி இதுவா அதுவான்னு தேடிச்சு, இது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ரிசல்ட் கொடுக்குது. ஆற்றலாக இருந்து அவன் தான் யார்? சிவம். அந்த அறிவுக்கு ஆற்றலாக இருப்பவன் அவன் சிவம். அறிகிற பொருளாய் நிற்பது ஆன்மா, அதுக்கு ஆற்றலாய் நிற்பது. அப்போ அறிவது ஆன்மா, அதுக்கு ஆற்றலாய் நிற்பது சிவம். அதுதான் இங்கே இது இல்லை இது இல்லை அப்படின்னு அந்த முடிவுகளை சொல்லக்கூடிய தேர்ந்து அந்த ஆற்றலாக நிற்குது. எனவே அரண் தன்னாலே இப்போ அரண் தன்னாலே அரண்ங்கிறது அரனுடைய ஞானத்தை அரண் என்றார். அரண்கிறது என்னது? அரனுடைய ஞானம். ஏன் அதை ஏன் அரண்னாரு? அந்த ஞானம் பாச ஞானத்தை அறுப்பதால், பாசத்தை அறுப்பதால் அறுக்கின்ற அறிவை அரண் என்றார். வகுக்கின்ற அறிவை வகை என்றார் போல பாசத்தை அறுக்கின்ற அறிவை அரண் என்றார். அப்போ ஞானத்தை எப்படி சொல்றோம்? குணியாக சொல்கிறோம். குணத்தை அழுக்காரி என ஒரு பாவி என்றார் போல, அழுக்காறு என ஒரு பாவி. இது எங்க இருக்கு? என்னம்மா? திருக்குறள்ல. சொல்லுங்க, மிச்சத்தை சொல்லுங்க. தெரியாது, சொல்லிருக்கீங்க அவ்வளவு. அதை சொல்லியே போயிட வேண்டியதா? இப்படியே என்னம்மா நீங்க சொன்னது மனதில் வச்சுக்கிட்டே போயிட வேண்டியதா? வேற வழி இல்லை எனக்கு. வழி வேற முழுசா சொல்ல தெரியாது. அழுக்காராமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இல்லையா? அதில் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுளி வைத்துவிடும் அப்படின்னு இருக்கு. விளங்குதா? அப்போ அழுக்காறுங்கிற குற்றத்தை பாவி, அது அந்த குற்றத்தை என்ன சொல்றாரு? பாவின்னு குணியா சொல்றாரு. அது குணத்தை குணியா சொல்றது. விளங்குதாமா? அதுபோல இங்க அரண்கிறது குணி. அறுக்கின்ற எதை அறுக்குது? அரண் அறுப்பவன்னா எதை அறுக்கிறான்? குற்றத்தை, ஞானத்தை இல்லையா? அப்போ அறுக்கிற அறிவு ஞானம்.
இல்லையா? அப்போ அந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு, குணத்தை சொல்கிறதுக்கு புனியை சொல்கிறார். புனியை சொல்கிறார். அதனால் அது உபசாரம். தன்னாலே அரண் தன்னாலே என்று என்று உங்கள்கிட்ட அந்த பாட்டை திருப்பி நடத்துகிறேன். தன்னையும் தன்னையும்ங்கிறது தலைவனையும் தன்னையும் கண்டு. ஐயா அதில் எதிரது தனியது தன்னையும்னா ஆன்மான்னு சொல்லியிருக்கீங்க. என்னமா எதிரது தனியதுன்னு சொல்லி அங்கே தன்னையும் கண்டு, தன் ஐ கண்டு. அதான் அன்னைக்கே சொன்னேனே, தன்னையை பார்க்கறதுங்கிறது சிவத்துக்குள்ளே தான் ஆன்மாவை பார்க்க முடியுமே தவிர ஆன்மாவை தனியாக பார்க்க முடியாது. தனியாக பார்த்தா சிவஞானம் போயிடும். விளங்குதா? அதான் தன்னையும் கண்டு, அது எதிரது தழுவியது. தமையும் தன் ஐயும் கண்டு தமையும். முதல்ல சொல்கிற தன்னைங்க தன் ஐ பிரிச்சுக்கணும். தன்னைங்கிறத தன் ப்ளஸ் ஐ கண்டு தமையும். அது எதிர தெளிகிறது, அது இழிவு சிறப்பு. அவனை பார்க்கும்போதே, உயர்ந்த அவனை பார்க்கும்போதே இழிந்த ஆன்மாவையும் தமையும் காணார். காணார் அப்போ சிவத்தை கண்டு சிவத்துக்குள்ள ஆன்மாவை பார்க்காதவர், அவனுடைய வியாபியமா தன்னை அறியாதவர். ஐயா தன்னாலே தன்னையும் கண்டு அந்த இடத்துல இப்படி போட்டுட்டு தம்மையும் போடணுமா? போடக்கூடாதா? தன்னையும்னா தன் ஐன்னு பிரிச்சு போடுங்க. அது போட்டாச்சு. அப்ப தன் ஐயையும் கண்டு தமையும். தமையுங்கிறது உயிரையும். அது இதுல தமை காணாரும் போட்டிருக்கு. என்னமா? இதுல தமை காணாரும் போட்டிருக்கு. ஆமா, தன்னையும் கண்டு கண்டுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? கண்டு தமையும் காணார், உயிரையும் காணார். கண்டு தமையும் காணார். சரி. அப்ப தன்னையும் கண்டுங்கிறது அது முதற்காட்சி. தமையும் அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்ரி, துணை காட்சி. அவனுக்குள்ள இவன், அவனை மாத்திரம் முதல் காட்சினா இவனை காண முடியாது. அவனை முதலாக கண்டால் இவனை பார்க்க முடியாது. விளங்குதா? அதனால தான் அவனை முதல்ல சொல்லியிருக்கு. தன்னையும் கண்டு தமையும் அப்படிங்கிறது அதுக்குள்ள அது இழிவு, அதுக்குள்ள வியாபியமாக நிற்கிற ஆன்மாவையும் அந்த தன்னைக்குள்ள வியாபியமாக இருக்கக்கூடிய ஆன்மாவையும் காணார். அது இங்கே இது சித்தியாரில் நாங்கள் தமையும் ஆன்மாவையும் சொல்லி அதுக்குள்ள உலகமும் சொல்லியிருக்கோம். பதிக்குள்ள பசுவையும் பசுக்குள்ள பாசத்தையும். அப்போ பசுவும் பாசமும் அவனுக்கு வியாபியம். அப்போ பதிக்குள்ள பசு வியாபியம், பசுக்குள்ள பாச வியாபியம்.
இப்படி பார்க்காதவன், அப்படி பார்க்க தன்னை பார்க்கலைன்னா என்றுங்கிறது முக்கிய காலத்து நாம் என்னென்ன அறிவார், நாம் என்னென்ன அறிவார். என் என்பது அவன். நாம் யாருன்னு எப்படி தெரியுமா? ஒன்றும் தெரிய முடியாது. எனவே அந்த சிவத்தை பார்க்கும்போது ஆன்மாவை பார்க்காதவன் ஒரு காலம் ஆன்மாவை பார்க்க மாட்டான். ஏன் ஏன் அப்படிமா? ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா இப்ப சிவத்தை பார்க்கணும் இல்லை உயிரை பார்க்கணும் அப்படின்னா எதை அறிவுடைய பொருளை பார்க்கணும்னா, சித்து பொருளை பார்க்கணும்னா சிவஞான ஒன்னால தான் பார்க்க முடியும் இல்லையா? உணர்வுரு எல்லாம் அசத்து இல்லையா? அப்போ பசுஞான பாச ஞானங்களெல்லாம் ரெண்டுமே உணர்வுருன்னு சொல்லியாச்சு இல்லையா? அது ரெண்டாலும் எதை பார்க்க முடியும்? ஏகதேச பொருளை தான் பார்க்க முடியும். விளங்குதா? ஆமாம், பசுஞானத்திலும் அப்படி தான். நீ அதை வச்சுக்கிட்டு அவனை பார்க்கலாமுங்க, பார்க்க முடியாது. ஏகதேச பொருளை தான் பார்க்க முடியும் அப்படின்னாச்சு. சொல்லியாச்சா? அப்போ சிவஞானத்தை கொண்டு, அப்போது பசுஞானத்தை பாசஞானத்தை கொண்டு பார்க்கறதெல்லாம் சடம் இல்லையா? சடம் அசத்து இல்லையா? அப்போ சத்து பொருளை எதை வச்சு பார்க்கணும்? சிவஞானம். அப்போ சிவஞானத்தை கொண்டு தான் சித்து பொருளை பார்க்கணுமா? எனவே சிவஞானத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா சிவஞானம் எப்படி வரும்? சிவஞானம் எப்படி வரும்? எங்கேருந்து வரும்? ஏமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க இருந்துமா வரும்? அது மதுரையிலிருந்து வரும் சார். எங்கேருந்து வரும்? சிவஞானம் எங்கேருந்து வரும் அப்படின்னா சிவஞானம் எங்கேருந்து வராது, அது நம்மகிட்ட தான் இருக்கு. அது நாம் சிவத்தை சார்ந்தால் விளங்கும். சிவஞானம் எப்படி வரும்? சிவத்தை சார்ந்தால விளங்குறது. அப்போ சிவத்தை சார்ந்தால் விளங்குகிற அந்த சிவஞானத்துக்கு விடயம் சிவம் மட்டும்தான். அப்போ சிவஞானம்ங்கிறது அவனை சார்வதால் நம்மகிட்ட விளங்குகிற ஞானம். விளங்குதா? அதை வச்சு தான் அவனை பார்க்கணும். அப்போ அவனை பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை கொண்டு நம்ம பார்க்கணும்னா அவனை விட்டுட்டு தானே நம்ம பார்க்கணும். அப்படித்தானே? ஆமாம், ஒரு நேரத்தில் ஒரு பொருளை தானே பார்க்கும். அப்போ அவனை விட்டால் சிவஞானம் போயிடும். ஆமாம், விளக்குதாம்மா? அவனை விட்டுட்டா சிவஞானம் போயிட்டால் நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஆன்மாவை ஒரு காலத்தும் பாசத்தையோ பதியை பார்த்தது போல தனித்த முதலாக பார்க்கவே முடியாது. இது லாஜிக்கு. பாசத்தை தனியாக பார்க்கலாம், பதியை தனியாக பார்க்கலாம். ஆனால் நம்ம தனியாக பார்க்கவே முடியாது. ஏன்னா இவன் தனிச்சே நிற்க மாட்டான். ஆமாம், ஒன்றும் பாசத்தோடு நிற்பான், இல்லை பதியோடு நிற்பான். பாசத்தோடு நிற்கிறது தற்காலிகம், பதியோடு நிற்பது தான் நிரந்தரம். அப்போ அவனை பார்க்கணும் அப்படின்னா நாம் தனித்த முதலாக பார்க்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி பார்க்கணும்? ஒன்றுக்குள்ளே தான் பார்க்கணும். அந்த ஒன்று எது? சிவன் தான். அப்போ சிவத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஆன்மாவை பார்க்கணும். சிவத்துக்குள்ள ஆன்மாவை பார்க்கணுமே, தனித்த ஆன்மாவை பார்க்க முடியாது. சிவத்துக்குள்ள ஆன்மாவை பார்க்கணும். அப்போ சிவத்துக்குள்ள ஆன்மாவை பார்க்கறதுங்கிறது பொது காட்சி.
சிவத்தை பொது காட்சியால் அறியும் போது தான் பார்க்க முடியும். சிவத்தில் அழுந்திட்டோம்னா மற்ற எதுவுமே தெரியாது. விளங்குதா? அப்போ ஆன்மாவை நாம் தரிசிக்கக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப சொற்ப காலம். அதில் பார்க்கலை அப்படின்னா பார்க்கவே முடியாது. அப்போ நான் ஆன்மாவை பார்த்து தான் ஆவணுமா? இந்த பேரை பார்க்கட்டா என்ன குறைஞ்சி போச்சு? இவ்வளோ பார்க்குறதா? இங்கே ஆன்மாவை பார்க்கறதுங்கிறது ஆன்ம தரிசனம்ங்கிறோமோ, ஆன்மாவை பார்க்கறதுங்கிறது ஆன்மாவினுடைய இழிவை பார்ப்பது தான். ஏன்னா இந்த ஆன்மாவை பார்க்கறதுன்னா இந்த ஆன்மாவுக்கு எல்லாம் அங்கே தான் வருது. இது வெறும் பெயர் டம்மி அப்படின்னு பார்க்கறது தான் பார்க்கறது. அப்படி பார்த்தா தான் அடங்குமா. இல்லாட்டா நான் பெருசு அப்படின்னு இந்த சிவசமவாதம் தான் வரும். நீ ஏன் இப்படி உளருதுன்னா நீ சிவ ஞானமே உனக்கு விளங்க, அதனால நீ இப்படி தான் உளறிட்டு கிடப்ப. விளங்குதா? எனவே அப்போ அந்த பதியை பார்க்கணும்னா அவனுடைய ஞானத்தை வச்சு தான் பார்க்கணும். அப்போ அவனுடைய வியாபகத்துக்குள்ள தான் ஆன்மாவை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும். மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் முதல்ல தெரியும். எல்லா ஆன்மாவும் அவனுக்குள்ளே இருக்கிறது, எல்லா உலகங்களும் அவனுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் அப்போ தான் தெரியும். பிறகு பதியில் அழுந்திட்டிங்கன்னா எல்லாம் மறைஞ்சிடும். அவன் ஒருத்தந்தான். அப்போ பொது காட்சி நிகழும் போது தான் அதை பார்க்க முடியுமே தவிர அழுந்தினதுக்கப்புறம் சிறப்பாக எல்லாத்தையும் யகாரம் தன்னை மறந்து எல்லாத்தையும் மறந்து அந்த சிகாரத்தில் அழுந்தும் போது ஒன்றையும் பார்க்க அதனால் இப்படி இருக்குது நிலைமை. இதில் நான் அந்த அறிவை வச்சுக்கிட்டு நான் பார்த்துருவோங்கிய. விளங்குதா? அப்போ பசுஞானத்தை கொண்டு ஒரு காலம் சிவஞானத்தை கொண்டு பார்க்கணும்னாலே எப்படி பார்க்கணும்? அந்த பொதுவாக காட்சி நிகழும் போது தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அதனால இங்கே இவனுக்கு இதை எடுத்து சொல்லி, அதனால இந்த பசுஞானத்தை கொண்டு ஒரு காலத்தில் என்ன பார்க்க முடியாது? சிவத்தை பார்க்கவே முடியாது என்பது வருவிக்கப்படுகிறது. இதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்தும் குருமாரவு வாழ்த்த முடியுங்க. என்னம்மா? வாழ்த்தும் குருமாரவு வாழ்த்தும். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான வாழுவாகி உயிலாரும் தொழில் திரு ஆவட்டு துறைபாழ்குரு நமச்சிவாய் தேவர் சைலாதி மரபுடையோர் திருமரபு மேடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.